டிஷர்ட் போட்டுக்கிறது, குச்சி எடுத்துக்கிறது, வண்டிக்குள்ள போறது, கடத்துறது, அவங்களுக்குன்னு ஒரு லாட்ஜ் இருக்கும், சில இடங்கள் இருக்கும், சில பங்களா இங்க கூட்டு போய் வச்சு அடிக்கிறது, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இந்த திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் ஆகுதுன்றாங்க. அப்ப அங்க ஃபைல் ஆகப்பட்ட அந்த இளைஞனை நீ ஒரு ஸ்பெஷல் டீம்னு போட்டு நீ எப்படி கூட்டு போற? அது லீகலா அப்படி இருக்கா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா என்ன பண்ணணும்? 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இல்ல அதுக்கு இடையில அவர்கிட்ட விசாரணை பண்ணணும். அந்த விசாரணை திருப்தி அளிக்காத பட்சத்தை ரிமாண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? கஸ்டடி எடுத்து தான் விசாரணை பண்ணணும். இதுதான் சட்டத்தில் சொல்லப்படுது. இடையில எங்க இந்த ஸ்பெஷல் டீம் வந்தாங்க? அது எப்படி டிஎஸ்பி ஏன் பிரஷர் கொடுத்தாரு? எஸ்பி ஏன் பிரஷர் கொடுத்தாரு? வெறும் 9.5 பவுன் நகை, அந்த பவுனுக்கு நகைக்காக இவ்வளவு தூரம் வச்சு அடிச்சு, இதெல்லாம் 3 நேரடி சாட்சிகள் இருக்காங்க. அஜித்குமாரோட தம்பி இருக்கிறாரு, அப்ப 2 இளைஞர்கள், மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க கண் முன்னாடிதான் அவன் செத்து போறான். அடிச்சு மிதிச்சு அப்படியே செத்து போறான். யூரின் வெளியே வந்த நிலையில, மோஷன் வெளியில வந்த நிலையில. அப்ப ஒரு போலீஸ்காரன் நீங்க என்ன பண்றான் அப்படின்னாக்க, ஒரு கொடூரமான ஒரு மரண தண்டனை கொடுப்பாங்க பாருங்க. மரண தண்டனையை கொடுத்து ஒரு மேல குற்றச்சாட்டு வைக்கி சிறையில பல ஆண்டு காலம் கழித்து திடீர்னு தூக்குல ஏறி கொள்ற ஒரு சிஸ்டம், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு கொள்றாங்க அப்படின்னா, நான் கேட்கிறேன், பல ஆயிரக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான வழக்குகள் ஊழல் பண்ணப்பட்ட பல வழக்குகள் பெண்டிங்ல கிடக்கு. வெறும் அவ்வளவு ஸ்பீடா பிடிச்சி அந்த பையன் நகையை எடுக்கலன்ற பையனை போட்டு ஏன் அப்படி பண்ணணும்?